இந்த அதிகாரிகளுக்கு சரியான பைசா போய் சேரல, எல்லாமே நின்று போச்சு. காவல்துறையில் நேர்மையான டிஎஸ்பியா வேலை பார்க்காரு. ஒரு ரூபா கூட வாங்காமல் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவில் வேலை பார்க்காரு. இவர் மற்ற அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினால இவருடைய வாகனத்தை வாங்கிட்டாங்களாம். அதனால் அவர் நடந்தே அவர் பணிக்கு போகிறாரு டிஎஸ்பி. காரணம் என்னென்னா, காரைக்கால் அந்த இடத்துலலாம் வாகன சோதனை பண்ணுறாரு. இந்த கள்ளச்சாராயம் சரக்கு விற்கிறதெல்லாம் பிடிச்சி ஒரு 1200 கேஸ் போட்டிருக்காரு. ஒரு 700 பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காரு. அதுபோல் ஒரு 5 பேருக்கு குண்டாசு வேறு வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் இவர் ரொம்ப கெடுபிடியாக இருக்கனால லஞ்ச பணம் நிறைய அதிகாரிக்கு போக மாட்டேங்கும். அதனால் இவரை நிறைய பேர் பழி வாங்குறாங்களாம். அதனால் இவர்கிட்ட இருந்த வாகனத்தையும் பிடிக்கிட்டாங்க. அவர் நடந்தே அவர் பணிக்கு போகிறாரு. இப்படியும் காவல்துறையில் நல்ல மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க.